ராகுக்கு எந்த பாவத்துல எல்லாம் போய் உட்காருதோ அந்த உண்மையெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். நம்மளுக்கு அது வழியா நிம்மதி இல்லாம சண்டையாக்கி விட்டுரும். சிம்பிள். அப்ப 12 பாவத்துல எங்க ஒரு ராகுக்கு உட்கார்ந்தாலும் தீமைன்னு சொல்லி பாரம்பரிய ஜோசியர்கள் சொல்றார்கள். நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பாவங்களை விட்டுருவோம். சில குறிப்பிட்ட ராசிகளில் உட்கார்ந்தா ராகுகேதுக்கு தோஷமா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா ராகுகேதுக்கு ஆட்சியோ உச்சமோ நீசமோ எந்த நூல்களையும் நிரந்தரமாக குறிக்கப்படவில்லை. எனவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கிரகத்திற்கு 1, 5, 7, 9 ராகு உட்கார்ந்தா சரியா புரிஞ்சுங்க. ஒரு கிரகம் உள்ள ராசிக்கு 1, 5, 9வது ராசிகளில் இந்த ராகுகேது உட்கார்ந்தா அந்த கிரகத்தை கெடுக்கிறது. எனவே அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசி எதுவாக இருந்தாலும் அந்த ராகுகேதுக்கு 1, 5, 9ல ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டா அந்த ராகுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ எல்லா கிரகங்களும் ராகுகேதுனுடைய அந்த 1, 5, 9 உட்காந்துச்சுன்னா எல்லா பஞ்சாயத்தும் ராகுனால வரப்போகுதுன்றது அர்த்தம். ஒன்று. அதுக்கப்புறம் எந்த ராசியில் இருந்தாலும் ராகு என்ற கிரகமோ கேது என்ற கிரகமோ சந்தியில் இருக்கக்கூடாது. ஒரு ராசியினுடைய ஃபர்ஸ்ட் 1.5 டிகிரி 2 டிகிரிக்குள்ளேயோ அல்லது கடைசியில் கூடிய 2 டிகிரிக்குள்ளேயோ இந்த ராகு கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும் லைஃப்ல. எனவே ராகு கேது இருக்கக்கூடாத இடங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்றது போல பாவங்களை நம்ம பேசுறது இல்லை. ராகு கேதுகள் ஒரு கிரகத்திற்கு 1, 5, 9 இருக்கக்கூடாது.